الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين புனித ரமலான் பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடி முடித்துவிட்ட முஸ்லிம் சமுதாயத்தினர் பிற சமுதாய மக்களோடு ஒரு நல்லிணக்கத்தை பேணுவதற்காக அவர்களுக்கு விருந்துபசாரம் செய்து அவர்களை கௌரவிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதே நேரத்தில் இது வெறும் விருந்து உபசாரமாக மாத்திரம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற சில செய்திகளையும் உள்ளடக்கியதாக இருந்தால் அது மேலும் நம்மிடையே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக இஸ்லாம் குறித்து சில விளக்கங்களையும் இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விடைகளையும் சொல்வதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கமானாலும் அல்லது ஏனைய மதங்களாக இருந்தாலும் ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒரு சங்கமாக ஒரு இயக்கமாக இருந்தாலும் அதை மற்றவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அந்த இயக்கத்தை, அந்த கட்சியை, அந்த மதத்தை சார்ந்த மக்களை பார்த்து தான் அறிந்து கொள்வார்கள். முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு திருக்குர்ஆன் வேதத்தை படித்து அறிந்து கொள்ள முடியாது. அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. அவர்கள் இஸ்லாத்தை எங்கிருந்து அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களை பார்ப்பார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்ப்பார்கள், அவர்களுடைய பண்பாடுகளை பழக்க வழக்கங்களை பார்ப்பார்கள். இதுதான் இஸ்லாமிய பண்பாடு என்று புரிந்து கொள்வார்கள். இப்படித்தான் முஸ்லிம்கள் மற்ற மதத்தவர்களையும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இப்படி புரிந்து கொள்வதுதான் இன்றைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற வழியாக இருந்தாலும் இது சரியான வழி இல்லை. முஸ்லிமை பார்த்து இஸ்லாத்தை அறிந்து கொள்வது என்பது ஒரு சரியான வழிமுறை கிடையாது. ஏனென்றால் இஸ்லாம் என்பது எங்களுடைய இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எங்களுக்கு வேதம் என்று நாங்கள் நம்பக்கூடிய திருமறை குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் இஸ்லாம். அந்த வேதத்தை இந்த உலகத்திற்கு வழங்கிய இறை தூதர் என்று நாங்கள் நம்பக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கம் அளித்தார்களோ, எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்களோ அதுதான் இஸ்லாம். முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பெரும்பாலானவர்கள் திருக்குர்ஆனுடைய கட்டளையை மீறி நடந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கு முரணாக தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை பார்த்துத்தான் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இருக்கிற எங்கள் மாற்று மத சகோதரர்களுக்கு திருக்குர்ஆன் இஸ்லாத்தை பற்றி என்ன சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்குத்தான் இந்த ஏற்பாடு. எனவே நீண்ட உரைகளை நிகழ்த்தி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பாழ்படுத்தி விடாமல் இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுக உரை நிகழ்த்திவிட்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்பதற்கான நிகழ்ச்சியிலே நாம் நுழைவோம். இஸ்லாம் என்றால் சுருக்கமான ஒரு அறிமுகம் தான். ரொம்ப விரிவாக நான் சொல்ல விரும்பல. உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் சொல்லும் போது அதில் முழுமையா சொல்லிக் கொள்வோம். இஸ்லாம் என்று சொன்னால் இரண்டு நம்பிக்கைகளுக்கு பேர் தான் இஸ்லாம். ஒரு நம்பிக்கை, இந்த அகில உலகத்திற்குமே ஒரே ஒரு கடவுள் தான் இருக்க முடியும், இருக்கிறார், இருக்க வேண்டும் அப்படின்னு நம்புவது இஸ்லாத்தினுடைய முதலாவது நம்பிக்கை. இந்த உலகத்துக்கு அவன் எத்தனை நாடுகளாக பிரிந்து கிடந்தாலும் சரி, எத்தனை மொழி பேசினாலும் சரி,
எத்தனை சாதிகளாக அவன் தன்னை வகுத்துக் கொண்டாலும் சரி, உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் படைத்தது, காத்தது, பரிபாலிப்பது, அவர்களுக்கு வேண்டியவைகளை செய்து கொடுப்பது எல்லாமே அந்த ஒரு கடவுள் கையில தான் இருக்குது. ஒரு கடவுள் கொள்கையை நம்புறதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அந்த ஒரு கடவுள் கொள்கையிலையும் கூட கொஞ்சம் விவரமாகவே நம்பணும். ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் ஒரு கடவுள் கொள்கையை சொல்லி இருக்கிறாங்க, உலகத்துல நம்பி இருக்கிறாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பழமொழிகளை எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஒருவனே தேவன் என்பது ஒரு புது கொள்கை இல்ல, இஸ்லாம் மாத்திரம் சொல்லக்கூடிய கொள்கை இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க ஒருவனே தேவன் சொல்லி. இஸ்லாம் எந்த வகையில வேறுபடுது சொன்னா, இந்த ஒரு கடவுள் என்று மாத்திரம் சொல்லி நிறுத்தி கொள்ளாமல் கடவுளுக்கு சில இலக்கணங்களை இஸ்லாம் சொல்லுது. அந்த இலக்கணத்தை மீறி நீங்க கடவுளை நம்பக்கூடாது. அது என்ன இலக்கணம் அப்படின்னா, கடவுள் என்பவன் எந்த தேவையும் அற்றவனாக இருக்க வேண்டும். அப்படித்தான் நீங்க கடவுளை நம்பணும். நாம போய் கடவுளுக்கு காணிக்க கொடுத்தால் நம்மிடத்தில் வாங்கக்கூடியவர் கடவுளா இருக்க முடியாது என்று இஸ்லாம் சொல்கிறது. கடவுள் என்பவர் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டுமே தவிர நம்மிடத்திலிருந்து எதையாவது எதிர்பார்க்கிறவர் கடவுளா இருக்க முடியாது. ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு இருக்கிறாரு. அந்த ஒரு கடவுள் எப்படி இருக்கிறார் சொன்னா, அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. மனிதர்கள் கடவுளுக்காக கொண்டு போய் எந்த காணிக்கையும் கொடுக்க கூடாது. தேவையில்லை மாத்திரம் இல்ல, கொடுக்க கூடாது. கொடுத்தா கடவுளுக்கு என்னமோ ஒரு தேவை இருக்குது என்று அவரை ஒரு பலவீனமான ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளி விடுகிறோம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அது மாத்திரம் இல்லாம மனிதர்கள்ட்ட நம்ம பார்க்கிறோம், நிறைய பலவீனங்கள் நமக்கு இருக்கு. மனிதன் சொன்னா அவனுக்கு முதுமை இருக்குது. இப்படியே இளமை முறுக்கோட எல்லாரும் இருக்க மாட்டோம். அவனுக்கு பலவீனம் இருக்குது, முதுமை இருக்குது, நோய் இருக்குது, நொடி இருக்குது. இப்படி எல்லாம் பல்வேறு நிலைகளை மனிதன் அடைகிறான். கடவுள் கடைசியில் சாவு கூட இருக்கிறது. கடவுள் நம்பக்கூடியவர் நேற்று நல்லா இளமை துடிப்போட இருந்தார், இப்ப கொஞ்சம் வயசாயிருச்சு கடவுளுக்கு, அப்படி நம்ப கூடாது. கடவுளை நீ நம்புறதா இருந்தா நமக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு தான் கடவுள் வேணும் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் வயசாகி போய் பலவீனம் ஆயிட்டார்னு சொன்னா அப்ப நம்ம வேற ஆளை தேட வேண்டி வந்துடும். அப்ப கடவுள் என்பவருக்கு நோய் இருக்கக்கூடாது, கடவுள் என்பவருக்கு முதுமை இருக்கக்கூடாது, கடவுள் என்பவருக்கு மரணம் இருக்கக்கூடாது, கடவுள் என்பவருக்கு மறதி. ஒரு ஆள்கிட்ட நம்ம வாக்களிச்சிருப்போம், நாளைக்கு ஒரு 100 ரூபாய் தர்றேன், மறந்துடுவோம். கேப்பா என்னப்பா, ஆஹா மறந்துட்டானே, கொடுக்க நினைச்சிருப்போம், மறந்துடுவோம். இப்ப கடவுள்கிட்ட நம்ம ஒரு கோரிக்கை வைப்போம், அவர் மறந்துட்டாருன்னு வைங்க, இவரெல்லாம் எதுக்கு நம்ம கடவுளுங்கிற மனுஷன் மாதிரி அவர் மறக்கிறாருன்னு சொன்னா அவர் ஒரு கடவுள் தேவையா? அப்ப கடவுளுக்கு மறதி இருக்கக்கூடாது, அசதி இருக்கக்கூடாது, கடவுளுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது. கடவுள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்தன் கத்துவான், கடவுளே என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள, அவர் தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப கடவுள் எந்த நேரமும் மனிதர்கள் விழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பாதி உலகத்தில் பகலா இருக்கு, எந்த நேரம் பார்த்தாலும் அந்த நேரங்களில் விழித்துக் கொண்டு மக்கள் பிரார்த்திப்பார்கள். இரவா இருக்கிற நேரத்தில் கூட தூக்கம் வராம ஒருத்தன் கத்துவான், தூக்கமே இல்லாத ஒரு நோயாளி, கடவுளே என் வேதனையை குறைன்னு சொல்லி கத்துவான். அப்ப அந்த நேரத்தில் அந்த கோரிக்கையை கேட்கக்கூடிய நிலையில கடவுள் இருக்கணும். இஸ்லாம் சொல்ல கடவுள் கொள்கை இஸ்லாத்தை சுருக்கமான அறிமுகப்படுத்துறேன். அப்ப கடவுள்ங்கிறவன் நோய்வாய்ப்படக்கூடாது, மறதி இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. மலைச்சலம் கழிக்கிறேன், இதுக்கு கொஞ்சம் ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன், கடவுள் சொன்னார்னு சொன்னா அது கடவுளுக்கு சரியில்லை. அந்த நேரத்தில் யார்கிட்ட போய் கேட்போம் நம்ம? அல்லது கடவுள் இருக்காரு, ஜாலியா பொண்டாட்டி படுத்து கிடக்கிறாரு கொஞ்ச நேரம், இது கடவுளுக்கு சரியான இதுவும் இல்லைங்குது இஸ்லாம். கடவுள்னா பொண்டாட்டி இருக்கக்கூடாது, கடவுள்னா புள்ள இருக்கக்கூடாது, கடவுள்னா பசி இருக்கக்கூடாது, கடவுள்னா தாகம் இருக்கக்கூடாது, கடவுள்னா எந்த தேவையும் இருக்கக்கூடாது, எந்த பலவீனம் இருக்கக்கூடாது. கடவுளுடைய இலக்கணத்தை சுருக்கி ஒரு வழியில சொல்வதாக இருந்தால் கடவுளுக்கு தேவையும் இருக்கக்கூடாது, பலவீனம் இருக்கக்கூடாது. இப்படி நம்பணும். இப்படியாக ஒரு கடவுளை நம்ப சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாத்தினுடைய ஒரு நம்பிக்கை, 2 நம்பிக்கையை சொன்னேன் இல்லையா? 2 விஷயத்தை நம்புவதற்கு பேர் இஸ்லாம். அதுல ஒரு நம்பிக்கை, கடவுளை இந்த மாதிரி நம்பணும். இந்த மாதிரி நம்புறதுனால என்ன நன்மை உலகத்துக்கு கிடைக்குது? சரி, இப்ப நம்புறதுனால என்ன அதை யோசிக்கணும்ல. இந்த ஒரு கடவுளுங்கிறதுக்கு போல 7 நம்பினா என்ன, ஒரு 10 நம்பினா என்ன, இப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம் வருது. அந்த சந்தேகத்திற்கும் இஸ்லாம் ஒரு தெளிவு தருது. நீ ஒன்றுக்கு மேல கடவுளை நம்பினால் அல்லது பலவீனங்களோடு உள்ள கடவுளை நம்பினால் அங்க உன்னுடைய பகுத்தறிவு செயலிழந்து போகும்.
உன்னை வந்து ஏமாத்துவதற்கு அதை வந்து வாய்ப்பாக இந்த மதத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்ப உதாரணமா கடவுளுக்கு காணிக்கைன்னு சொல்லி நம்ம செலுத்துறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, காணிக்கை கடவுளுக்கா போகுது? இல்ல. நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது காணிக்கை போட்டோம்னா ஒருத்தர் உடைச்சு எடுத்துட்டு போவாரு, நம்மள மாதிரி ஒருத்தர் தான். நம்ம கடவுளுக்குன்னு அந்த காணிக்கை போட்டு வந்துருவோம். அந்த காணிக்கை வந்து கடவுள் வந்து உடைச்சு எடுத்துக்கிட்டு போனாருன்னா சரி கொடுக்கலாம், சரி கடவுள் தானே எடுத்துட்டு போறாருன்னு சொல்லி நம்ம கண்ணு முன்னாடியே பார்ப்போம். அது இன்னொரு மனுஷன் நம்மள மாதிரி ஒருத்தர் வருவாரு, அவரை திறக்குவாரு, அவர் பாக்கெட்ல போட்டு போயிடுவாரு. அப்ப இந்த கடவுளுக்கு பலவீனம் இருக்குன்னு நினைக்கும் பொழுது என்ன ஏற்படுதுன்னா நம்ம ஏமாத்தப்பட்டுரும். நம்ம விரும்பி ஒரு ஆளுக்கு எவ்வளவு நாள் கொடுக்கலாம், அது ஒரு விஷயம். ஏமாத்தப்பட்டு போயிடும். நிறைய கடவுள் இருக்காரு நம்புறோம்னு வைங்களேன். அப்ப என்ன செய்வோம்னு கேட்டா கடவுள் பேரால நம்ம மனிதர்கள் பிளவுண்டு போயிடும். இது ஏன் கடவுள் ஓன் கடவுள்னு சொன்னா உலகத்துல மனிதன் வந்து பிளவுக்கு உள்ளாகிறான். இருக்கிறது ஒரு கடவுள் தான், உலகத்துக்கு ஒரு கடவுள் தான், எல்லா மனுஷனும் ஒண்ணு ஒடியாந்துருது. இஸ்லாம் அப்படி சொல்லுது, மனிதர்களே உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். எல்லாத்துக்கும் மூலம் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை தான். அந்த ஒரு ஜோடி தான் இப்படி பெருகி இருக்குங்க. ஒரு ஜோடியைத்தான் கடவுள் முதல்ல படைச்சாரு. அந்த ஒரு ஜோடி தான் இப்படி பல்கி பெருகி நம்ம பல ஜாதிகளாக பதங்களாக மொழியாக நாடாக இப்படி சிதறி போய் கிடக்கிறோம். ஆனால் மூலத்தில் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரும் ஒண்ணுங்கும் போது பிறப்புல உயர்வு தாழ்வு கிடையாது. ஒரே குலத்தில் பிறந்தவர்கள் தான் எல்லாரும். அவன் முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், புத்தனா இருக்கட்டும், நாத்திகனா இருக்கட்டும், கம்யூனிஸ்டத்தில் உள்ளவனா இருக்கட்டும், இஸ்லாமிய நம்பிக்கைப்படி எவனாவே இருக்கட்டும், எல்லாரும் ஒரு ஜோடிக்கு தான், ஒரு தாய் தந்தையருக்குத்தான் பிறந்தவர்கள். முதல் ஜோடி ஒரு ஜோடி தான் கடவுள் படைத்தார். அதிலிருந்து பல்கி பெரியவர்கள் தான் மனித சமுதாயம் என்று சொல்லுது. அதனால இந்த ஒரு ஜோடி யார் படைச்சார்? அவர் தான் கடவுள். ஒரு ஜோடி ஒருத்தர் படைச்சிருப்பார் நம்புறோம் இல்லையா? அவர் தான் அத்தனை பேருக்கும் கடவுள். இது வந்து இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான நம்பிக்கை. இன்னொரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த கொள்கையை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறை தூதர்கள் என்ற பெயரில் மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் இந்த கொள்கையை சொன்னாங்க. இந்த கொள்கையை உலகத்துக்கு சொல்லி கடவுள் பெயரால் நடக்கிற சுரண்டல்கள், மதத்தின் பெயரால் நடக்கிற மோசடிகள், புரோகிதங்கள், இவற்றையெல்லாம் எதிர்த்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில நல்லடியார்கள் போராடி இருக்கிறார்கள். அப்படி போராடிய தீர்க்க தரிசிகளிலே நபிகள் நாயகம் இறுதியாக வந்தவர்கள். அவர்கள் தான் முதல்ல இதை சொன்னாங்கன்னு நாங்க நம்ப மாட்டோம், நம்ப கூடாது. நபிகள் நாயகத்தினுடைய காலம் ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதற்கு முன்னாடி எல்லாம் இந்த கொள்கையை ஒவ்வொரு காலத்திலையும் உலகத்தில் சொன்ன தீர்க்க தரிசிகள் நிறைய இருக்கிறாங்க. சொன்னதுக்காக அடிக்கப்பட்டாங்க, சொன்னதுக்காக உதைக்கப்பட்டாங்க, நாடு கடத்தப்பட்டாங்க, பல தீர்க்க தரிசிகள் கொலை கூட செய்யப்பட்டாங்க. இதையெல்லாம் சகித்துக் கொண்டு மனிதர்களை வந்து ஒரு கொள்கையில ஒருங்கிணைக்கணும், ஒரு நம்பிக்கையில கொண்டாந்து அவங்களை சேர்க்கணும், எல்லாரும் சமம் என்ற ஒரு நிலையை உண்டாக்கணும் என்பதற்காக வேண்டி நிறைய தூதர்கள் போராடி இருக்கிறார்கள். அந்த தூதர்கள் போராடிய தூதர்களுடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க போராடிட்டு போனவன அவங்களையும் கடவுளாக்கிவிட்டான். ஆனா ஒரு கடவுளை தாண்டா நீ கும்பிடணும்னு யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்க இறந்து போன பிறகு அவங்கள கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த இறை தூதர்கள் எல்லாம் இறைவனாக கடவுளாகவே தோற்றமளித்துட்டாங்க. இறுதியாக நபிகள் நாயகம் நாங்கள் கடவுளுடைய தூதர் என்று, கடைசி தூதர் என்று, ஒரே தூதர் என்று நாங்கள் நம்பல, கடைசி தூதர் என்று நம்புகிறோம் முஸ்லிம்கள். பல தூதர்கள், மோசே வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், ஆபிரகாம் வந்திருக்கிறார், இஸ்மவேல் வந்திருக்கிறார், நோவா வந்திருக்கிறார், இப்படி எத்தனையோ இறை தூதர்கள் வந்து கடந்த காலங்களில் வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தூதர்கள் இறுதியாக வந்தவர் நபிகள் நாயகம். அவங்க கடைசி தூதர் என்று நம்புகிறோம். அவர்கள் இந்த ஒரு கடவுள் கொள்கையை உலகத்துக்கு சொன்னாங்க. சொன்னதோட மாத்திரம் இல்ல, தன்னையே இந்த சமுதாயம் கடவுள் ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக அத்தனை முன்னேற்பாடுகளையும் செய்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். 14 நூற்றாண்டா போனாலும் அது மாறல பாருங்க. ஒவ்வொரு இறை தூதரும் கடவுளா மாறிட்டாங்க, சமுதாயத்தினால் மாற்றப்பட்டுட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் கடவுளுடைய தூதர், ஒரு கடவுள் கொள்கையை உங்களுக்கு சொல்லித்தர வந்திருக்கிறேன், நான் கடவுள் இல்லை, என்னிடத்தில் கடவுள் அம்சம் கிடையாது, நான் ஒரு மனிதன், உங்களை மாதிரியே ஒரு மனிதன், உங்களை மாதிரியே சாப்பிடுகிறேன், உங்களை மாதிரியே பருகுகிறேன், உங்களை மாதிரியே உறங்குகிறேன், உங்களை மாதிரியே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறேன், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். ஆனால் நான் ஒரு செய்தியை, கடவுளிடமிருந்து வந்த ஒரு செய்தியை, ஒரு கடவுள் கொள்கையை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொன்னாங்க. சொன்னதோடு மாத்திரமில்ல, தன்னையை கடவுளாக இந்த சமுதாயம் ஆக்கிடக்கூடாது, ஏற்கனவே வந்த இறை தூதர்களுக்கு ஏற்பட்ட கதி தனக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் காலில் விழுவதற்கு வந்தவர்களை தடுத்தார்கள், விழக்கூடாது.
என் காலில் மாத்திரமல்ல ஒருவருடைய காலிலும் நீங்கள் விழக்கூடாது என்று தடுத்தார்கள். ஒரு மனிதனுக்காக குனிந்து குலைந்து கும்பிடு போடுவதை வெறுத்தார்கள். கடவுளுக்கு மாத்திரம் தான் எல்லாத்தையும் நீங்க செலுத்தணும், மனுஷனை கும்பிடாதீங்க, மனுஷங்காலில் விழாதீங்க. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு சபையிலே மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது நபிகள் நாயகம் வருவார்களே ஆனால் சபையில் உள்ள யாரும் எழுந்திருக்க கூடாது என்று கட்டளையிட்டு இருந்தார்கள். ஒருத்தர் எழுந்திருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் வரும் பொழுது அவர்களை உயிரினும் மேலாக அந்த மக்கள் மதித்தார்கள். ஆனால் எழுந்திருக்க கூடாது என்று கட்டளையிட்டார்கள். அவர்களை கடவுளாக உயர்த்துவதற்கு எத்தனையோ அவங்க வாழ்நாளிலேயே சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதையெல்லாம் முறியடித்தார்கள். தன்னை வரையக்கூடாது என்று சொன்னார்கள். தன்னுடைய உருவப்படம் கூட இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். இந்த உருவங்கள் எல்லாம் நாளைக்கு வழிபாட்டுக்குரியதாக மாறிவிடுற காட்சி நம்ம பார்க்கிறோம். நம்ம தகப்பனார் ஒன்னா நம்பர் ஒரு மோசமான ஒரு போக்கிலே இருந்திருப்பாரு. அவர் செத்து போன பிறகு அவர் போட்டா வச்சிருப்போம். 7 தலைமுறைக்கு பின்னாடி அவருக்கு பத்தியை கொளுத்தி வச்சு வந்து கும்பிடுவான். நம்ம பேரப்புள்ள கும்பிடுவான். இந்த ஒரு போட்டா கூட இருந்தா கூட கடவுளாயிருங்கிறதுக்காக வேண்டி உருவப்படம் வேணாம், அப்படி ஒன்னை எடுத்துப்படாதீங்கன்னு சொல்லி அந்த எப்படி நபிகள் நாயகம் இருப்பான்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் ஒரு தோற்றத்தை வச்சு எல்லாருக்கும் தெரியுது. 2000 வருஷத்துக்கு முந்தி உள்ள வள்ளுவரை பற்றி ஒரு சித்திரம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிந்தி வந்த நபிகள் நாயகத்தை பற்றி சித்திரம் யாருக்கும் தெரியாது. நபிகள் நாயகத்துக்கு முந்தி வந்த இயேசு எப்படி இருப்பார் என்று ஒரு சித்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு எல்லாம் பிந்தி வந்த நபிகள் நாயகத்தினுடைய சித்திரம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது இருந்தா அது வழிபட தூண்டும், அறியாத மக்கள் அதை கும்பிட ஆரம்பிப்பாங்க. அதுல கூட கவனமா இருந்தாங்க. ஒரு கடவுள் கொள்கைன்னா இவ்வளவு பரிசுத்தமா இருந்தாலும் நாங்க நம்புறோம். ஏமாத்தவே இல்லை. ஏமாத்துவதா இருந்தா அப்படி ஏமாத்தலாம் அந்த அறியாமை கால மக்களை. அத்தனை வாசல் இருந்தும் ஏமாந்துராதீங்க ஏமாந்துராதீங்க என்பதுதான் அவருடைய ஒரு லட்சியமா இருந்துச்சு. அவருடைய மகன் இப்ராஹிம் இறந்து போன அன்றைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது. அன்றைய மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்த காரணத்தினாலதான் வானம் கூட துக்கத்தை அனுஷ்டிக்கிறது என்று பேசிக் கொள்கிறார்கள். இதை கேட்டவுடனே அப்படி ஆமா எனக்காகத்தான் சொல்லவில்லை, இப்படி சொல்லாதீர்கள். இவையெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்திய இயற்கையுடைய நிகழ்வுகள். இது எவருடைய மரணத்திற்காகவோ எவருடைய பிறப்பிற்காகவோ ஏற்படாது என்று அந்த மக்களுக்கு அந்த காலத்திலேயே பகுத்தறிவு விளக்கம் சொன்னாங்களே தவிர இதை வைத்து தன்னுடைய அந்தஸ்தை அதிகரித்துக் கொள்ள அவங்க விரும்பவே இல்லை. இப்படி ஏமாத்துறதுக்கான மதத்தின் பெயரால சுரண்டி சம்பாதித்து எனக்கு காணிக்க கொண்டாந்து தரணும் இல்ல. கடைசி வரைக்கும் உழைத்தே சாப்பிட்டவர்கள், கடைசி வரைக்கும் ஒரு ஆட்டுப்பண்ணையை வைத்து அதனுடைய வருமானத்தில் சாப்பிட்டவர்கள், மத குரு மத ஸ்தாபகர் என்ற பெயரில ஒரு பைசாவையும் மக்களிடமிருந்து பெறாதவர், மக்களிடமிருந்து ஒரு 10 பைசாவை பெறாத ஒரே தூதர். இன்னும் சொல்ல போனால் இறை தூதர் என்றவர் தன்னை பிரகடனப்படுத்துவதற்கு முன்னால் 40 வயதிற்கு முன்னால் ஒரு கோடீஸ்வரராக அவர் இருந்தார், பெரும் செல்வந்தராக இருந்தார், நல்ல குலத்திலே பிறந்தவர். 40 வயதுக்கு முன்னால் வரைக்கும் அவர் தன்னை கடவுளின் தூதர் என்று சொல்லல. அந்த காலகட்டத்திலே எல்லாம் நல்ல செல்வம் செல்வாக்கு செழிப்போட அந்த நபிகள் நாயகம் இருந்தார்கள். என்றைக்கு தன்னை இறைவன் தூதர் என்று சொன்னார்களோ அன்றிலிருந்து செல்வத்தை எல்லாம் இழந்தார்கள், வீடு வாசல் இழந்தார்கள், அத்தனையும் பறிகொடுத்து விட்டு அணிந்திருக்கிற ஆடையோடு ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள், அகதியாக விரட்டப்பட்டார்கள். அப்ப மதம் என்பது ஒரு இயக்கம் என்பது ஒரு மனிதன் தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்கு, புகழ் பெறுவதற்கு, அந்தஸ்து பெறுவதற்கு, சம்பாதிப்பதற்கு தான் உதவி இருக்கிற நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் இருந்ததை இழந்தாங்களே தவிர அவங்க எதையுமே சம்பாதிக்கல. எதனால அவங்கள நாங்க மதிக்கிறோம்? கடவுள்னு சொல்ல மாட்டோம், எங்க தாய் தந்தையை விட அவங்களை மதிப்போம். எந்த முஸ்லீம் போய் கேங்க, உன் தகப்பனை அதிகமா மதிப்பியா நபிகள் நாயகத்தை மதிப்பியான்னு கேளுங்க, என் தகப்பன்லாம் 2ஆம் பட்சம் தான் சொல்லுவான். உன் தாயா நபிகள் நாயகமான்னு கேளுங்க, தாயெல்லாம் 2ஆம் பட்சம் தான். நபிகள் நாயகம்னா தாய் கூட செய்யாத அளவுக்கு எங்கள் மீது அவ்வளவு அக்கறை கொண்டு இந்த நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க. அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவர்களுடைய கவச ஆடை சில படி கோதுமைக்காக வேண்டி அடமானமாக வைக்கப்பட்ட நிலையில மரணித்தார்கள். ஆட்சி தலைவராகி மன்னராகி உலகமெல்லாம் ஒரு போற்றக்கூடிய அளவுக்கு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி மன்னராக இருந்த நிலையில் தான் நபிகள் நாயகம் மரணித்தாங்க. அந்த மன்னர் என்ற நிலையிலே மரணித்த நேரத்தில் கூட சாப்பாட்டுக்காக தன்னுடைய கவசத்தை அடமானம் வைத்த நிலையில தான் அவங்க மரணித்திருக்கிறாங்க. வயிறு நிறைய 3 நாட்கள் நபிகள் நாயகம் சாப்பிட்டதில்லை, சல்லடையில் சலிக்கப்பட்ட மாவிலே அவர்கள் உணவு அருந்தியதில்லை. இப்படி எல்லாம் அவர்களுடைய ஒரு கயிற்றுக்கட்டில் தான் அவர்களுடைய படுக்கைக்கு உரியது. இப்படி ஒரு சின்ன ஒரு அறையில கயிற்றுக்கட்டில் படுத்துக்கொண்டு ஒரே ஒரு ஆடையை பொருத்தி கொண்டு, வேற பெரிய நீட்டான ஆடையெல்லாம் கிடையாது, இந்த கோதுமையை உருட்டி சாப்பிட்டு கொண்டு, அது கூட சில நாட்கள் கிடைக்காமல் நாங்கள் பேரித்தம்பளத்தை மட்டும் சாப்பிட்டு குடும்பம் நடத்தி இருக்கிறோம் என்று அவருடைய மனைவி ஆயிஷா நாயக் அவர்கள் அறிவிக்கிற செய்தியை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் தன்னை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு மனிதனை ஏமாத்தாம இருக்கிற ஒரு பெரிய அளவுகோல். இன்றைக்கு பாருங்க, எந்த ஒரு அரசியலா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும்,
ஏமாற்றுவது தான் அது தகுதியா ஆயிடுச்சு இன்னைக்கு. ராஜதந்திரன் அதுக்கு பேர். நல்ல ஏமாத்தினா நல்ல ராஜதந்திரி அப்படிமா. தன்னை நல்ல ஒருத்தன் ஏமாத்தினான்னா அவனுக்கு கிரேடு கூடுது. அப்படிப்பட்ட உலகத்துல ஏமாத்திராதீங்க ஏமாத்திராதீங்க அடுத்தவருக்கும் போதனை செய்து தானும் ஏமாத்தாம என்ன வேண்டாலும் பண்ணிருக்கான். அவருக்கு இருந்த அந்தஸ்துக்கு, அவருக்கு இருந்த புகழுக்கு, அவருக்கு இருந்த செல்வாக்குக்கு ஒரு விரல செஞ்ச அந்த மக்கள் அப்படியே கேட்க தயாரா இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தும் கூட நான் ஒரு மனிதன், நான் அல்லாஹ்வின் தூதன், அல்லாஹ் இல்ல, நான் கடவுள் இல்ல, ஒரு கடவுளை வணங்குங்கன்னு சொல்லி அந்த கொள்கை 14 நூற்றாண்டுகளாக பேணப்படுது பாருங்க. நாங்க யாரையும் நபிகளா இதை வணங்கவே மாட்டோம். அல்லாஹ் தவிர யாரையும் வணங்க மாட்டோம். ஒரு கடவுள் தான், கும்பிடவே மாட்டோம், யாரையும் கும்பிட மாட்டோம். கடவுள் ஒருத்தனுக்கு தான். என்னை மாதிரி மலஜலத்தை சுமந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் எப்படி கும்பிட முடியும்? அவன் தலைவனா இருக்கட்டும், பெரிய ஆன்மீக தலைவன் தனக்கு பேர் சூட்டி கொள்ளட்டும், அவன் என்னை மாதிரி ஒரு மனிதன் தானே. அவனு மலஜலத்தை சுமந்திருக்கிறான்ல, என்னைய மாதிரி அவனுக்கு நோய் வருதுல, என்னைய மாதிரி அவனு சாவ போறான்ல, அவனை போய் காலில் விழுந்து உங்களை விட்டா கதி இல்ல இப்படியே சொல்லி நம்முடைய பகுத்தறிவை அடகு வைக்கிறவன் இதுல இருந்தெல்லாம் மக்களை மீட்டெடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை நாங்க நம்பணும். நபிகள் நாயகம் அவர்கள் கடவுள் இல்லை. நாங்க எப்படி நம்பணும் தெரியுமா? நபிகள் நாயகம் கடவுள் இல்ல, கடவுளின் தூதர், மனிதர், இப்படி நாங்க நம்பணும். இந்த ரெண்டையும் நம்புறதுக்கு பேர் தான் இஸ்லாம். ஒன்னு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அதுல நான் சொன்ன இவ்வளவு வழக்கம் அடங்கி இருக்குது. முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னா முகமது நபி அல்லாஹ்வின் தூதர், இதுல நான் சொன்ன இவ்வளவு விளக்கம் அடங்கி இருக்குது. அப்ப ஒரு கடவுளை நம்பணும், அந்த ஒரு கடவுள் கொள்கையை ஒழுங்கா சொல்லி தந்துட்டு போன அந்த தூதரை மதிக்கணும், அவங்க காட்டின வழியில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும். இதுதான் இஸ்லாம். இதன் அடிப்படையில் குர்ஆன்ல என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் இஸ்லாம். நபிகள் நாயகம் என்னவெல்லாம் சொன்னார்களோ அதெல்லாம் இஸ்லாம். இது போக இந்த ரெண்டுக்கும் மேல மூணாவதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. அது என்ன நம்பிக்கை? இது ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, மனிதன் இருக்கிறான், இன்னைக்கு நேற்று இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இல்லை, இப்படியே இறந்து இறந்து போய்கிட்டு அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்குறீங்க. இஸ்லாம் சொல்லுது ஒரு கட்டத்தில் மொத்த உலகம் அழிஞ்சு போயிடும். ஒரு கட்டம் வரும், ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அப்ப மொத்த உலகம் அழிந்து போய்விடும். அழிந்து போயிருங்கிறது பெரிய அறிவியலுக்கு மாற்றமானது ஒன்றும் கிடையாது. இந்த கோள்கள் ஒன்னோடு ஒன்று முட்டி மோதக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. என்னைக்கு வேணா அழிஞ்சு போயிடலாம். அந்த மாதிரியான ஈர்ப்பு சக்தி ஏதாவது பூமிக்கோ சூரியனுக்கோ சந்திரனுக்கோ குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா ஒன்னு இழுக்க ஆரம்பிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, கதை அழியும். இஸ்லாம் சொல்லுது அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி அழிந்த பிறகு, இதான் முக்கியமான நம்பிக்கை இஸ்லாத்துல, அப்படி அழிந்த பிறகு கடவுள் நம்மளை எல்லாம் முதல்ல படைத்த கடவுள் திரும்பவும் படைப்பார். எல்லாத்தையும் முதல் மனிதர் ஆதாமில் இருந்து உலகம் அழியக்கூடிய நாளையில வரக்கூடிய கடைசி மனிதன் வரைக்கும் எல்லாத்தையும் கடவுள் திரும்பவும் உயிர்ப்பித்து உண்டாக்குவார். முதல்ல படைத்த கடவுளுக்கு இரண்டாவது படைப்பது பெரிய விஷயம் இல்லை. அப்படி படைத்து மனிதர்கள் செய்கிற நல்லவற்றிற்கு பரிசுகளும் கெட்ட செயல்களுக்கு தண்டனைகளும் வழங்குவார். அந்த பரிசுகள் என்றென்றும் அழியாத பெரும் பாக்கியங்களை கொண்ட பரிசுகள். அந்த தண்டனை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கடுமையான தண்டனை. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமை என்ற வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நான் உன்னை கண்டிப்பேன். இந்த உலகத்தில் ஒழுங்கா நடக்கல, என்னுடைய கட்டளையை பேணவில்லை என்று சொன்னால் இதை ஒரு சோதனை களமாக நான் உனக்கு தந்திருக்கிறேன், இது ஒரு பரீட்சை கூடமாக உனக்கு அமைத்து தந்திருக்கிறேன். இந்த பரீட்சையில ஒழுங்கா பாஸ் ஆகல என்று சொன்னா அங்க நான் தண்டிப்பேன் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லித் தருகிறார்கள். இந்த ஒரு நம்பிக்கை ரொம்ப அடிப்படையான நம்பிக்கை. கிரேக்க பாஷை பேசுறவரா இயேசுநாதர்? இயேசுநாதர் எந்த பாஷை பேசினாரோ அந்த பாஷையில் பைபிள் இல்லை. எந்த மொழியில் அவர் சொன்னார் அந்த மொழியே இல்லை, மூல மொழியே இல்லை, மூல பிரதி கிடக்கட்டும். இப்படியான நிறைய வேறுபாடுகள் எல்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாடு நீங்க எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களே, ஆனால் பழைய ஏற்பாடுகளில் உள்ள முதல் 5 ஆகமங்கள், மோசைக்கு உள்ள வேதம்னு சொல்லுவாங்க, மூசா நபின்னு சொல்றாங்களே, அவருடைய வேதம் முதல் 5 ஆகமங்களை சொல்லுவாங்க. அதாவது மோசேங்கிற தீர்க்கதரிசிக்கு இதை கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள 5 ஆகமங்கள். இந்த 5 ஆகமங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும். அந்த உபாகமத்தில் கடைசியா என்ன இருக்கும்னா, மோசே இருக்கார்ல, அவர் தான் கடவுளுடைய தூதர், அவர் தான் கடவுளிடமிருந்து செய்தியை வாங்கி உலகத்துக்கு சொல்றாரு.
அதுல என்ன இருக்கும்னு கேட்டா, மோசே செத்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள், அவனுக்காக 40 நாள் துக்கம் அனுஷ்டித்தார்கள், அவனுக்கு பிறகு யோசுவா என்பவன் அந்த பொறுப்புக்கு வந்தான். மோசேக்கு வந்த வேதத்துல மோசே செத்தது எப்படி வரும்? மோசே கொடுத்த வேதத்துல நான் எழுதின புஸ்தகத்துல நான் செத்தது வருமா? நான் எழுதின புஸ்தகத்துல நான் செத்தது வராது. வேற ஆள் தான் நான் செத்தது எழுத முடியும். நான் இத்தனாம் தேதி செத்தேன் இப்படி எவனாவது புஸ்தகம் எழுத முடியுமா? எழுத முடியாது. மோசே வழங்கினார் வேதம்னு சொல்றாங்க, அதுல மோசே செத்தாருங்கிறது வருது, அவர் அடக்கம் செய்யப்பட்டார்னு வருது, 40 நாள் துக்கம் அனுஷ்டிச்சாங்கன்னு வருது. அதுக்கப்புறமேல வேற ஒருத்தர் யோசுவா என்பவர் அந்த இடத்துல வந்து யோசுவா தலையில கை வைத்த நிலையில் மோசே இறந்ததால் யோசுவா அந்த இடத்துக்கு பட்டத்துக்கு வந்தார்னு வருது. இப்ப என்ன காட்டுதுன்னா, அப்ப மோசே செத்ததெல்லாம் எவனோ சேர்த்திருக்கான்னு வழங்குது. இதுல ஒரு பெரிய தமாசு என்னன்னா, அந்த திண்டிவனத்தில் வெளியிட்ட பைபிள்ல இது கீழே குறிப்பு எழுதியிருக்கிறாங்க, இது யாரோ இடையில நுழைச்சிருக்காங்க அவங்கள. அந்த வேதத்திலேயே இது எவனோ திட்டமிட்டு இடைச்சொல்கள் பண்ணிவிட்டான். அப்ப திட்டமிட்டு இடைச்சொல்கள் பண்ணிட்டான்னு சொல்றாங்க, இன்னும் எத்தனை பண்ணிருப்பான்? இதை பண்ணிட்டான்னு இதை கண்டுபிடிச்சு விட்டீங்க, இன்னும் எத்தனையோ பண்ணிருப்பான்? இப்படி ஒண்ணும் குரான்ல இல்ல. நம்ம வந்து இயேசுநாதர் மீது உள்ள அன்புல எந்த அளவும் குறை இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாங்க சொல்லுவோம், இயேசுநாதரை பத்தி அவ்வளவு கண்ணியம் கொடுப்போம், அவருடைய வேதத்தை அந்த அளவு மதிப்போம். அது இல்ல, அதான் பிரச்சனை. எப்படி எல்லா வேதங்களும் மாற்றப்பட்டுச்சோ அது மாதிரி மாற்றங்கள் ஆயிருச்சு. இது பற்றி விரிவான விவரங்கள் அறிவதாக இருந்தால் அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு மாத்திரம் அவர்கள் கேட்டுட்டார்ல, இதுதான் பைபிள் என்று நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், முழுசு ஆய்வு பண்ணி. அந்த நூல் நான் அவருக்கு வந்து அன்பளிப்பா இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள நம்ம கொடுப்போம் அவருக்கு, சரியா? இன்னும் கூடுதலான விவரங்களை அவர் அறிந்து கொள்வார். ஈவிஆர்எம் தியாகராஜன் முகமது நபிக்கு எய்ட்ஸ் நோய் வந்து இறந்ததாக சொல்லுகிறார்கள், அது எவ்வாறு? ஈவிஆர் என்ன பேர் சொன்னீங்க? ஈவிஆர்எம் தியாகராஜன். ஈவிஆர்எம் தியாகராஜன் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், முகமது நபிக்கு எய்ட்ஸ் நோய் வந்து இறந்தார் என்று சொல்கிறார்கள், அது உண்மையாண்டு கேட்டிருக்கிறாங்க. இது ஏன் அவர் கேட்கிறாங்கன்னு கேட்டா, கேள்வி கேட்கறதுக்கு அர்த்தம் இருக்குது. ஏன் கேட்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம தமிழகத்தில் சில மேடைகள்ல நரகல் நடையை அனுமதிக்கக்கூடிய மேடைகள்ல ஆன்மீக தலைவர்களை பற்றி எப்படி வேணாலும் பேசலாம் என்று அனுமதிக்கப்பட்டிருக்க ஒரு நேரத்தில் இப்படி எல்லாம் சில பேர் மேடை போட்டு பேசுறாங்க. மேடை போட்டு எந்த ஒரு அடிப்படை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பேச்சு அவருடைய காதுல விழுந்துதான் இந்த கேள்வியை கேட்கிறார். இது நல்லா விளங்கிக்கிறங்க. இதுக்கு ஒரு தெளிவான சான்று நம்ம சொல்வதாக, ஏன்னா அந்த காலத்தில் இந்த நோயே கிடையாது முதல்ல, அது நீங்க விளங்கிக்கிறேன். அப்படி ஒரு நோய் இந்த ஹெச்வி அந்த கிருமி பேரு அது வந்து உண்டானது இப்ப லேட்டஸ்டா தான் வந்திருக்குது, அதை விட்டுருவோம். அந்த அந்த மாதிரி ஒருவருக்கு அந்த கிருமி நோய் வந்துருச்சுன்னு சொன்னா அவரை படிப்படியாக எலும்புண்டோலுமாக ஆவார். அவருடைய நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எந்த நோய் வந்தாலும் தீராது, நோய் எதிர்க்கிறதுக்கான சக்தி அந்த உடம்புல இல்லாம போயிடும். அதனாலதான் உயிர்கொல்லி நோய் என்று சொல்லி அந்த கிருமியை பற்றி இன்றைய ஆய்வுல அறிஞர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்தது 18 வயசுல இறந்து போகல. சராசரியாக ஒரு மனிதன் இறந்து போகக்கூடிய 63 வயசுல இறந்து போறாங்க. எப்படி இறந்து போறாங்க தெரியுமா? 62 வயசு வரைக்கும் போர்க்களத்தில் நின்று தளபதியாக நின்று ஆயுதமேந்தி போர் செய்து காயம்பட்டு வெட்டுக்குத்துக்கு ஆட்பட்ட நிலையில அவ்வளவு திரகாத்திரமாக 62 வயசுலையும் கூட களத்துல ஆயுதம் தாங்கி போராட ரசூல் நபிகள் நாயகம் மன்னராகவும் இருந்தாங்க, தளபதியா இருந்தாங்க, போர்லாம் செஞ்சிருக்கிறாங்க. எதுக்கு போர் செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டா ரெண்டாவது நான் சொல்லுவேன், போர்லாம் செய்திருக்கிறாங்க. போர்ல இவ்வளவு திரகாத்திரமா ஒருவர் ஈடுபட முடியும்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான உடம்பு உள்ள ஒருத்தரை நீங்க பார்க்க முடியாது. அப்படி செஞ்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் எங்களிலேயே பெரிய வீரராக நாங்க அவங்கள தான் மதிப்போம். ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் ஒரு அதிர்ச்சியான சத்தம் கேட்டது, நாங்கள் வேகமாக வெளியே வருகிறோம், எங்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் போய் குதிரையில ஏறி பறந்து சென்று என்ன என்று பார்த்து விசாரித்து விட்டு எங்களுக்கு தகவல் சொல்ல ஓடோடி வருகிறார்கள் என்று நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்திகள். அதனால இது இதுக்கு பதில் சொல்ல தேவையில்லாத ஒரு கேள்வி இருந்தாலும் கேட்டதுக்காக வேண்டி அவர்களை மாதிரி ஒரு ஆரோக்கியத்தோட வாழ்ந்த ஒரு ஆன்மீக தலைவரை நீங்க பார்க்கவே முடியாது. அவ்வளவு உடல் ஆரோக்கியத்தோடவும் தெம்போடவும் திடகாத்திரத்தோடவும் அவங்க வாழ்க்கை அமைஞ்சிருச்சு கடைசி வரைக்கும். சாலமன் ருஷ்டியின் கவிதைகள் நீங்கள் படித்ததுண்டா? அவருக்கு மரண தண்டனை கொடுத்தது ஏன்? பேச்சுக்கு பேச்சு எழுத்துக்கு எழுத்து என்று இருக்கும் பொழுது மரண தண்டனை கொடுத்தது எந்த விதத்தில் நியாயம்? சல்மான் ருஷ்டி என்பவருடைய கவிதைகளை படித்திருக்கிறீர்களா? அதற்கு ஏன் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். மரண தண்டனை யார் கொடுத்தா? அது முதல் விஷயம்.
ஏதோ ஒரு நாட்டில் வந்து ஒருத்தன் அப்படி அறிவிச்சுட்டான்னு சொன்னா அது இஸ்லாம் அல்ல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இஸ்லாம் என்பது பரவலாக இந்த சமுதாயத்தில் பிற சமுதாய மக்கள்கிட்ட வந்து இருக்கக்கூடிய கேள்வி. என்ன கேள்வின்னா, அண்ணனும் தங்கச்சியும் கல்யாணம் பண்றது ஒத்துக்கிற முடியுமா? எந்த அறிவாச்சும் ஏத்துக்கிறதா? ஏத்துக்கல. ஒரு அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டானா எப்படி நம்ம ஒத்துக்கிற முடியாத? ஒத்துக்கிற முடியாது. இது பகுத்தறிவு ரீதியா கரெக்டா இருக்குது. ஆனா முஸ்லீம்கள் பண்றீங்களேன்னு அவர் கேட்கிறாரு. அவர் கேள்வி என்னன்னு கேட்டா, முஸ்லீம்கள் அப்படி பண்றீங்களே, அவர் எதை கேட்கிறாரு அப்படி கேட்கிறாருன்னு கேட்டா, சின்ன சின்ன சிற்றப்பனது சித்தப்பன் பெரியப்பன் இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் கல்யாணம் பண்றாங்க. அதான கேக்குறீங்க? அது அதாவது ஒரு உதாரணம் கேட்ட, அதாவது இப்ப நீங்கள் நான் அண்ணன் தம்பி ஆமா. வச்சுக்கிருவோம், சரிதானா? என்னுடைய மகளை உங்களுடைய மகனுக்கு நான் கட்டி தர்றேன், அப்படி கிடையாது. அது இல்ல கேட்கல நீங்க. அதாவது ஆண்கள் உடன் பிறந்தா அதை கட்ட மாட்டேன்றாங்க. தாய்கள் இருக்காங்களா, பெரியம்மா சின்னம்மா, அவங்க பிள்ளைகளை வந்து இவங்க வந்து தந்தை வேறுவரா கட்டிக்கிறாங்க. அப்படி நான் கேட்டிருக்கு. இஸ்லாமிய நண்பர்கள் கொடுத்த எனக்கு விளக்கம், அதாவது எங்களுக்கு தாய் பாசம்னா அவங்க தகப்பன் வேற ஆயிடுறாங்கல்ல, அப்படி கவலை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐயா கேட்டதை விட தாண்டியே நான் சொல்லிடுறேன். இஸ்லாத்துல வந்து இப்ப 2 அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வைங்க. 2 அண்ணன் தம்பிகள் வந்து அண்ணனுடைய மகனும் தம்பியுடைய மகளும் அண்ணன் தங்கச்சியா தான் ஆகுறாங்க. அவங்களுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணலாம் இஸ்லாத்துல, அதையும் தெரிஞ்சுக்கிறங்க. அதே மாதிரி 2 பெண்கள் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி, இவளுடைய மகனும் அவளுடைய மகளும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம சமூகத்தில் அக்கா தங்கச்சின்னு சொல்லுவோம். அப்ப சிற்றப்பன் பெரியப்பன் மக்களுக்கு மத்தியிலையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், சின்னம்மா பெரியம்மா மக்களுக்கு மத்தியிலையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லுது. ஒரு சைடு மட்டும் சொல்லல, பண்ணலாங்குது. அதுல நெருடல் என்ன, அவர் ஐயாவுக்கு நெருடல் வருதுன்னா, தங்கச்சி தானே வருது முறை, இதுலயும் வருது அதுலயும் வருது, தங்கச்சி முறை தானே வருதுங்கிறதா அதுல உள்ள நெருடல். இந்த தங்கச்சிங்கிறோம்ல, இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லக்கூடியதெல்லாம் தங்கச்சி ஆகாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எல்லாத்துலயும் ஒரிஜினாலிட்டியா சொல்லுங்க. இப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆதாம் ஏவாளுக்கு அத்தனை பேரும் பிறந்திருக்கிறோம், அப்படி பார்த்தா எல்லா அண்ணன் போயிருவோம். அப்படி பார்க்க கூடாது. கொஞ்சம், அதாவது ஒரு ஜோடி தான் கடவுள் படைச்சாரு, அந்த ஒரு ஜோடிக்கு தான் 50 பேரும் பிறந்திருக்கிறோம் எல்லாரும். அப்ப எல்லாரும் அண்ணன் தம்பி ஆகிக்கிறோம், யாரும் கட்ட முடியாம போயிடும். அப்படி பார்க்க கூடாது. அதாவது திருமணத்தில் எவ்வளவு பார்க்க முடியும்னு கேட்டா, ஒரே தாய்க்கு 2 பேர் பிறந்திருக்கிறாங்க. இஸ்லாம் யார சகோதரர்கள் ஒத்துக்கிறோம்னு கேட்டா, ஒரு தாய்க்கு பிறந்த 2 பேர் கட்டிக்கிறவே கூடாது. ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 பேர் அவங்க கட்டிக்கிறவே கூடாது. ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள், இந்த மூணுல எந்த வகை இருந்தாலும் கட்டிக்கிற கூடாது. இப்போ ஒருத்தனுக்கு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஆம்பளை பிள்ளை பொண்டாடி செத்து போயிட்டா, அவனை இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றான், அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. இது தாய் 2 வேறையா இருந்தாலும் ஒரு தகப்பன் ஆயிடுறான். ஒரு தகப்பனுடைய பிள்ளையா இருக்கனால அவன் கட்டிக்கிற முடியாது, ஒரு தகப்பன் ஆயிடுறான். சில நேரத்தில் தாய் மட்டும் ஒன்னா இருக்கும். ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, புருஷன் நிறைய செத்து போயிட்டான், இன்னொருத்தனை கல்யாணம் பண்றா, அதுல ஒரு பொம்பளை பிள்ளை. இப்ப வந்து தகப்பன் 2 பேருக்கு வேற வேற, இந்த பிள்ளைக்கு தகப்பன் வேற, அந்த பிள்ளைக்கு தகப்பன் வேற, தாய் ஒண்ணு. இத சகோதரன் இஸ்லாம் சொல்லுது. அதாவது தாய் மட்டும் ஒன்னா இருந்தாலும் சகோதரர்கள், தகப்ப மட்டும் ஒரு ஆளா இருந்தாலும் சகோதரர்கள், ஒரே தாய் ஒரே தம்பிக்கு 2 பிள்ளைங்க, அவங்களும் கட்டிக்கிற கூடாது. இந்த 3ஐ தவிர மற்ற சகோதரத்துவம் எல்லாம் ஃபார்மாலிட்டி, சும்மா நம்மளா சொல்லிக்கிறது. நான் கேட்கிறேன், உங்க சகோதரன் என்பதற்குரிய பங்கை உங்க சித்தப்ப மகனுக்கு கொடுப்பீங்களா? சொத்துல உங்களுடைய சொத்தை நீங்க செத்து போயிட்டீங்க, 1 லட்சம் ரூபாய் விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க சித்தப்ப மகனையும் சின்னம்மா மகனையும் சகோதரன் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப உங்க சொத்தை வந்து சித்தப்ப மகன் அவர் வாப்பா பங்காளி வா, சின்னம்மா மகளை நீனும் வா, யாராவது கொடுப்பீங்களா? இந்த காசு வரும்போது நம்ம கரெக்டா சகோதரன் யாருன்னு புரிஞ்சுக்கிறோம். சகோதரனை எங்க புரிகிறோம்னு கேட்டா கைதுக்க கூடாது. ஏற்கனவே நான் எச்சரிக்கை பண்ணிருக்கிறேன், உங்களுடைய எந்த ரியாக்ஷனையும் காட்டக்கூடாது. நீங்க செஞ்சது சரியான செயல் இல்லை. அறிவுபூர்வமான விளக்கங்கள் தரக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரியான உங்களுடைய இதை காட்டினீங்க, நாளைக்கு வேற மாதிரிலாம் காட்டுவீங்க, ஊகிப்பீங்க. அப்புறம் இதுதான் கடைசியா இருக்கணும். கைதட்டல் கூடாது, கருத்தை தான் கவனிச்சு கேட்கணும். இப்ப நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்முடைய சகோதரன் யார் என்பதை வந்து அந்த சில்லறை வரும்போது கரெக்டா தீர்மானிச்சிடறோம்ல, அதான் சகோதரன். எவன் உன்னுடைய சொத்துக்கு பங்காளியா வருவானோ, எவள் உன்னுடைய சொத்துக்கு சகோதரி என்ற முறையில் பங்காளியா வருவாளோ அவள் தான் சகோதரி. மற்றதெல்லாம் நீ ஃபார்மாலிட்டிக்கு சொல்றேன்னு அர்த்தம். நெசமா சொன்னா பங்கு கொடு. நெசமா சொல்வதாக இருந்தால்
அதுல பங்கு கொடுக்கணும். இது ஒரு பாயிண்ட், முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? இதுல நமக்கு நெருடல் வர்றதுக்கு காரணத்தை விளக்கி போறேன். இப்ப இந்த சேஞ்ச் ஆகுதுன்னு வைங்க. இப்ப என்னுடைய அண்ணன் வச்சுக்கிறோமே, என்னுடைய சகோதரர், அவருக்கு ஒரு மகள், எனக்கு ஒரு மகன், எனக்கு ஒரு மகன், என்னுடைய சகோதரருக்கு ஒரு மகள் வச்சுக்கிறோம். என்னுடைய மகன் பிறப்பதற்கு நான் மாத்திரம் காரணம் இல்லை, நானும் இன்னொரு பெண்ணும் காரணம். எங்க ரெண்டு பேருடைய அந்த இரத்த அணுக்களும் உயிரணுக்களும் சினை முட்டைகளும் கலந்து இன்னொரு பிறவி உருவாகுது. நானே உருவாக்கிறத. அதாவது என்னுடைய குழந்தை பிறப்பதற்கு நான் மாத்திரம் காரணமா இருக்க முடியாது, என்னோட ஒரு பெண்ணும் தேவைப்படுறா. அந்த பெண்ணுடைய சினை முட்டை என்னுடைய உயிரணும் சேரும் பொழுதுதான் ஒரு குழந்தை ஜனிக்க முடியுது. ரெண்டு மிக்ஸ் ஆகும் பொழுது அது வேற ஒன்றாக உருவாயிடுது. இப்ப சீனியும் தேயிலையும் பாலும் சேர்ந்தோன்னு தேநீர்னு ஒரு பேரை எடுக்கிற மாதிரி இது வேற ஒரு பேரை எடுத்து கொண்டு போயிடுது. அதே மாதிரி என்னுடைய அண்ணனுக்கு ஒரு மகள் இருக்கிறான்னு சொன்னல, அந்த மகள் எங்க அண்ணன் வயிற்றுல இருந்து பிறந்து வரல, அவருடைய உயிரணும் அந்த பொம்பளையுடைய சினை முட்டையும் மிக்ஸ் ஆகி அது ஒரு புது மாதிரியான ஒரு பொருள் தான் அது உருவாகுது. எங்க மிக்சிங் நடந்துருச்சோ அங்க சகோதரத்துவம் அடிபட்டு போயிடும். மிக்சிங் ஆயிடுச்சுல, வேற ஒரு பொம்பளை யாரு, யாரோ ஒரு பொம்பளை. என்னுடைய பொண்டாட்டிக்கு எங்க அண்ணனுக்கு யாருன்னு, எனக்கு பொண்டாட்டி, எங்க அண்ணனுக்கு யாரு, யாரோ ஒருத்தி. எங்க அண்ணன் பொண்டாட்டி எனக்கு யாரு? நீங்க பழமொழி சொல்லிக்கிறீங்க அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, அதெல்லாம் சும்மா சொல்றது தானே, நடைமுறைக்கா சரியா வருமா? அப்ப அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறோம், எனக்கு யாரு, யாரோ ஒருத்தி. எனக்கு என்னது, யாரோ ஒருத்தி, அவருக்கு பொண்டாட்டி யாரோ ஒருத்தி. அப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தியுடைய வயிற்றுல பிறந்த புள்ள இது மிக்சிங் ஆயிடுச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தியுடைய வயிற்றுல பிறந்த ஆம்பளை பிள்ளை இது, இவ்வளவுதானே, மிக்சிங் ஆகி போச்சு இல்லைங்க. இதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நேரடியான எல்லாரையும் இப்ப சகோதரர்கள் அவங்களை கூப்பிடலாம், இது சகோதரர் ஆகிறாரு. இது ஒரு அந்தஸ்துக்காக ஒரு மரியாதை நாகரிகத்துக்கு சொல்றது. அன்பிற்குரிய சகோதரர்கள் நான் சொன்னோன்னு என் வீட்டுல வந்து பங்குக்கு வருவீங்களா யாராச்சும்? சும்மா அன்பிற்குரிய சகோதரர் சொல்லிக்கிறது தான் இதெல்லாம். அப்படி சொல்லிக் கொள்வதையெல்லாம் நீங்க சகோதரன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பது. இப்படி எல்லாம் இல்லைன்னா யாரோடய நீங்க வாழ்க்கை நடத்த முடியாது. எங்கிட்ட சுத்தி பார்த்தாலும் சகோதரன் நிற்பான். எவனை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்கேயாவது ஒரு முறையில அவன் சகோதரன் நிக்காம இருக்க மாட்டான் மனித இனத்துல. அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சகோதரர்களுக்குள்ள பண்ணிக்கிறாங்க, மற்றதெல்லாம் சும்மா நம்மளா சொல்லிக்கிறது. நான் கேட்கிறேன், இப்படி வைங்களேன், இதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இப்ப எடுத்துக்கிறங்க, எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா, நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். எனக்கு ஒரு அண்ணன், எனக்கு ஒரு அக்கா. எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, என்னுடைய அண்ணனுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, என்னுடைய அக்காவுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அதாவது எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, என்னுடைய அண்ணனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, எங்க அக்காவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. இப்ப என்னுடைய இந்த மகன் என்னுடைய அண்ணனுடைய அண்ணன் மகளை கட்டிக்கிற கூடாதுன்னு உங்க மனசு சொல்லுது. சரி, என் அக்கா மகளை கட்டிக்கலான்னு சொல்லுது உங்க மனசு. அட ஒரே நாங்க மூணு ஒண்ணுதானுங்கிற. அட என்னோட பிறந்த ஆம்பளை இவரு, என்னோட பிறந்த பொம்பளை இவர். என்னுடைய அக்கா என்பவள் என்னோட பிறந்த ஒரு தாயந்தைக்கு பிறந்த பொம்பளை, இவரு ஒரு தாயந்தைக்கு பிறந்த ஆம்பளை. நாங்க மூணு பேரும் ஒரு வயிற்றுல தான் கிடந்தோம். நானும் அந்த வயிற்றுல தான் இருந்தேன், எங்க அண்ணன் அந்த வயிற்றுல தான் இருந்தாரு, எங்க அக்காவும் அந்த வயிற்றுல இருந்தாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் அதே இனம் தான் உட்கார்ந்துகிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்றோம், இவரு பிள்ளைய கட்டிக்கிறாரு, அவ பிள்ளைய கட்டிக்கிறீங்களே. நீங்க அப்படி பார்த்தீங்களா, இது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுலையுமே? அதுவும் கூட சொல்லணும். அவங்க யாருங்க, சின்னம்மா என்னுடைய மாமி தானே, மாமி மகளை கட்டிக்கிறது மட்டும் என்ன நியாயம்? மாமி சித்தப்பெல்லாம் ஒண்ணு தானங்க. உங்க தமிழ்ல பழமொழி சொல்லுவீங்களே, அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பீங்கல்ல, அத்தைன்னு சொல்றவளுக்கு மீச முளைச்சிருந்தா அவ சித்தப்பனா இருப்பா, அதான உண்மை. அந்த அடிப்படையில் பாருங்களேன். அப்ப இது செய்யும்போது செஞ்ச என்ன, சிம்பிளான ஒரு லாஜிக் இது. அதனால இஸ்லாம் ஒரு பிராக்டிக்கலான ஒரு மார்க்கம். அதனால இத எந்த அளவுக்கு விளக்கம் போகுதுன்னு நினைக்கிறேன். என் பேர் மணிகண்டன். ஜாதகம் பாக்குறீங்க, நாங்க பாக்கணும், நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்களும் பாக்குறீங்க. சாதகம் பார்க்கறாங்க முஸ்லீம்களே அப்படிங்கிறாரு. சாதகம் பார்க்கறவன் முஸ்லீமா இருக்க மாட்டான். இது நான் சொல்லல, நபிகள் நாயகம் சொல்றாங்க, மன்னத்தா அர்ராபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத். யார் ஒருவன் இந்த சாதகம் சொல்லக்கூடியவனிடத்திலே போய் அவன் சொல்வதை நம்புகிறானோ அவன் இந்த முகமதுக்கு அருளப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை நிராகரித்து விட்டான். நபிகள் நாயகம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க,
இந்த சாதகம் சோதிடம்னு சொல்லிட்டு வர்றான் பாரு, அவன்கிட்ட போய் அவன் சொல்றதை நம்புன, நீ என்னைய நம்பலன்னு அர்த்தம். அவனை நம்புனா நீ குர்ஆனை நம்பலன்னு அர்த்தம். அதை நம்புனா நீ இஸ்லாத்தை நம்பலன்னு அர்த்தம். அப்போ ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய காரியங்களில் சோசியத்தை நம்புறது, ஜாதகத்தை நம்புறது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறது, இது எல்லாம் இல்லைன்ட்டாங்க நபிகள் நாயகம். ஒரு உண்மை முஸ்லீம் பார்க்க மாட்டான். தமிழகத்தை தவிர நான் எதுக்கு போறேன் தெரியுமா? தமிழகத்தில் நாங்கள் எல்லாம் அரபு நாட்டு இறக்குமதியே கிடையாது. இங்க இருந்து ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி வேற யாரோ இருந்து நாங்க மாறின ஆட்கள் தான். மாறும் பொழுது அங்க இருந்ததையும் சேர்த்து கொண்டுட்டே வந்துட்டோம். அதனாலதான் எங்கள்கிட்ட மட்டும் இப்படி இருக்குது. வேற நாடுகள்ல எல்லாம் அந்த சாதகமே கிடையாது. ஜோசியம் பார்த்தா சவுதியில தூக்குல போட்டுருவான். ஜோசியம் பார்க்கறேன் எவனாச்சும் போனா தூக்கு தண்டனை போட்டுருவான். அந்த நாட்டுல எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறான். கைரேகை பார்க்க முடியாது, சாதகம் மனுஷனுக்கு எல்லாம் தெரியாது, பொய் எவ்வளவு ஃப்ராடு. எவனும் இன்னொரு மனிதனுக்கு நல்லதை கணிச்சு சொல்லவும் முடியாது. அந்த சோதனை நம்மளை பாக்குறமே, மரத்துல உட்கார்ந்துருக்கான் விடிய விடிய, சாயந்தரம் போய் கேட்கிறோம், என்னப்பா எத்தனை பேர் வந்தாங்க? ஒத்தனை வரலங்க. ஒத்தனை வரலன்னு தெரியும். உன் எதிர்காலம் தெரிஞ்சா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிற, ஒத்தனை வரல, ஒத்தனை வரமாட்டான்னு உனக்கு தெரியல பத்தியா? நீ எனக்கு வந்து வருங்காலம் சொல்ல போறியான்னு கேட்கணுமா இல்லையா? இப்படி கேட்க மாட்டேங்கிறோம். நம்மள்ட்ட 50 காசு 1 ரூபாய்க்கு என்னத்தை உளறி விட்டு போறவனை எல்லாம் நம்பி பகுத்தறிவை இழந்து கொண்டிருக்கிறோமே. இதை இஸ்லாம் அங்கீகரிக்கல. முஸ்லிம்கள் சில பேர் செய்யறாங்கன்னு அவர் சொல்றாரு. அப்படி செய்தார்களே ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு அப்புறப்பட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. நீங்க வந்து சிகரெட் பிடிக்கிறது, இந்த பொடி போடுறது, பீடா போடுறது ஹதீஸ்ல கிடையாது. நாங்க செய்யறோம். ஆனா நீங்க வந்து எங்களை திருத்துறீங்க. ஆனா நீங்களே ஒழுக்கமா இல்லையே. நிறைய பேர்த்த பார்த்துட்டேன், தண்ணி சாப்பிட்டு வந்து தண்ணி சாப்பிடாத இப்படி ஆகுன்றீங்க. அப்ப உங்களுக்கு அந்த ஒழுக்கம் இல்ல, நாங்க எப்படி நம்புறது? அவர் கேட்ட கேள்வி எல்லாமே இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லிம்கள் செய்யக்கூடியதை எப்படி உன்னிப்பான ஆரம்பத்தில் சொன்னேன். முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் நீங்கள் இஸ்லாத்தை எங்க இருந்து பாப்பீங்க? எங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறீங்க. எங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கறீங்க. முஸ்லீம்ல என்ன பண்றான்? வட்டி என்ன கஞ்சா அடிக்கிறதா, பீடா போடுறான், சிகரெட் குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், இதெல்லாம் கூடாதுன்னு எங்கள்கிட்ட சொல்றான். அவனே செய்யறான். நாங்க எப்படி கடைபிடிக்கிறது? நல்ல கேள்வி தானே. அப்ப நம்மள்ட்ட என்ன அவங்க எதிர்பார்க்கிறாங்க? நீங்க என்னவா இருக்கிறீங்க? நம்மிடமிருந்து அந்த மக்கள் எதிர்பார்க்கிறது என்ன? ஒழுக்கத்தை நாம கற்றுக்கொடு, கடைபிடிப்போம், நேர்மையா நடப்போம், கெட்ட பழக்கங்கள்ல இருந்து விடுபட்டு இருப்போம் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. நாம என்ன செய்யறோம்னு கேட்டா இப்படி பேசுற அளவுக்கு நம்மளுடைய நடவடிக்கை இருக்குது. அந்த சகோதரர் பேசுறாருன்னு சொன்னா அப்ப எவ்வளவுக்கு பரவி இருந்தா அவர் கவனிச்சிருப்பாரு. ஏதோ ரகசியமா அப்படி இருந்தாலும் தெரியாது. அவ்வளவு ஓப்பனா நடந்துகிட்டு இருக்கிறனால அவர் சொல்றாரு. அவர் அந்த மாதிரியான ஆட்கள் அவரை பழகிருக்காரு நினைக்கிறேன். அப்ப சகோதரர்களே, நம்முடைய நடவடிக்கைகளை நீங்க மாத்திக்கிறங்க. இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லி இஸ்லாத்துல ஏதாவது கேட்டதான் நாங்க சொல்ல முடியும். நீங்க குடிச்சிட்டு வந்து கேட்டா அதுக்கு நாங்க பதிலா சொல்ல முடியும்? குடிக்கிறீங்களேன்னு கேட்டா நாங்க பதில் சொல்ல முடியுமா? நீங்க செஞ்சது பாருங்க, நாங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு உண்டாக்கி வைக்கிறீங்க. அதனால முஸ்லிம்கள் வந்து அதுல இருந்து விளைவிக்கிறீங்க. நாங்க இருக்க கூடாது, அடக்கம் தான் பண்ணணும் அப்படின்றீங்க. 4வது என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இறந்து போனவர்களை வந்து நாங்க வந்து எரிச்சு போடுறோம், நீங்க வந்து புதைக்கிறீங்க. அது என்ன நியாயம்? எந்த அடிப்படையில் கேட்கிறாரு. இது வந்து நீங்க அறிவுபூர்வமா சிந்திச்சு பாருங்க. எரித்தல் புதைத்தல் இந்த 2ல எது நல்லது? அறிவுபூர்வமா பார்க்கணும்ல. எரிக்கிறோம், புதைக்கிறோம். இதை நான் வந்து சொல்லும் போது நீங்க புண்படுற மாதிரி நீங்க பார்க்க கூடாது. நான் புரிந்து கொள்வதற்கு சிலதை வந்து நான் சொல்லுவேன். அது வந்து நம்ம ஒரு சகோதரத்து உணர்வோடு கூடியிருக்கிற சபை தான் இது, அது டிஸ்கஷன் தான் இது. அதனால நீங்க வேற மாதிரி எடுத்துக்க கூடாது. இப்ப என்னை பெற்று வளர்த்து என்னை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு மனுஷனாக்குன தகப்பனார் இறந்துடுறாரு. அவர் மீது நான் அவ்வளவு அளப்பரிய அன்பு வச்சிருக்கிறேன். அவரை கொண்டு அப்படி போட்டு மேல அந்த சாணியை அடுக்கி விறகையும் வச்சு கொளுத்தி அந்த உடம்பு இப்படி எந்திரிக்கும் போது அந்த வெட்டியாய் வந்துட்டு ஒரு அடி ஒன்று அடிச்சு, இது ஒரு கொடூரமான ஒரு தகப்பனுக்கு இந்த வேதனை, இப்படி ஒரு வேதனை, அது உசுறு இல்ல, அது வேற விஷயம். இப்படி ஒரு கொடூர செய்யப்படுவதை ஒரு பாடிய இந்த மாதிரி பண்ணுவதை வேற பாடிக்கு நடந்தால் நீங்க ஒத்துக்குவீங்களா? மனசு ஒத்துக்கிறதா? இது மனசாட்சிக்கு எதிரான ஒரு செயலா நமக்கு தோற்றம் அளிக்க வேணாமா? நம்ம இறந்து கிடக்கிற பாடிங்க, உசுறு இல்ல, செத்தே போயிட்டான், செத்துதான் போயிட்டானுங்கிறக்கா நான் என்ன செய்யறேன்? ஒரு பெரிய அறுவாளை எடுத்துக்கொண்டு கை காலை துண்டு துண்டா வெட்டினேன். நீங்க என்கிட்ட வந்து கேட்கறீங்க, செத்து போனாலும் வெட்டின உனக்குனடா உசுரா இருக்குது, நீங்க ஒத்துக்குருவீங்களா? என்ன நீங்க என்ன சொல்லுவீங்க? செத்த பூனத்துக்கு கொடுக்குற மரியாதை கூட கொடுக்காம ஏன்டா அந்த மாதிரி பண்றது கேட்பீங்க. அப்ப நீங்க கொளுத்தும் போது அந்த பாடி நரம்புலாம் இழுக்கப்பட்டு இப்படி எந்திரிக்கும். நான் பார்த்திருக்கிறேன் இருக்கிற காட்சியெல்லாம், நான் மிகப்படுத்தி சொல்லல, நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். ஒரு தர்காவுல தான் தர்காவுக்கு நான் போவேன். ஏதாவது ஒண்ணு சொல்றதா இருந்தா நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்தா நான் சொல்றேன் உங்கள்கிட்ட.
யாரோ சொன்ன கதையை கேட்டலாம் செய்யல. ஏன்னா அந்த தீயில சூடாகணும்னு நரம்பெல்லாம் அப்படி இழுக்குமா, வீ தலை கிளம்பும், உசுரோட எந்திக்கிற மாதிரி ஒரு மிதி மிதி சமைக்கும். பேர் அழகர். ஐயா அவர்கள் சொன்னார்கள், கடவுள் சூப்பர் பவர், கடவுள் சர்வசக்தி படைத்தவர், கடவுளால் தான் இந்த பூமி இயங்குகின்றது எல்லாம் சொன்னார்கள். ஆனால் இந்த நாட்டில் இந்த பூமி உருண்டையில் பிரச்சனைகள் உருவாவதே கடவுளால் தான். இன்றைக்கு அங்கே வரலாற்று சிறப்புமிக்க பாபர் மசூதி இடித்தது ஒரு மாபெரும் குற்றம். அது இந்து மத கடவுள் வெறியர்கள் தான் செய்தார்கள். அதுபோல பாரதியார் இப்பொழுது கொலை செய்யப்பட்டார்கள். அதுபோல கன்னியஸ்திரியை கற்பழித்தார்கள். இவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது. உலகம் பூரா பிரச்சனைகள் தான் இந்த கடவுள்னால், மத பிரச்சனை, கடவுள் பிரச்சனை. அதுபோல ஜாதி தீண்டாமை, ஜாதி கொடுமை, இந்து மதத்தில் சூத்திரப்பட்டம், எங்களெல்லாம் இந்து மதத்தில் தேவடியார் மகன் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு 5000 வருடங்களாக இருக்கிறது. கடவுள் பிரச்சனை என்று சொல்லி கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். இதையெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டு எப்படி சகிப்புத்தன்மையோடு இருக்கிறார்? அதான் உங்களுக்கு நீங்களே சொன்னீங்க, கொடுமையான சம்பவம் நடக்கின்றது. டிசம்பர் 6 நாம் துக்க நாள் என்று அறிவிக்கிறோம். இதெல்லாம் எப்படி கடவுள் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாரே, இதுக்கு என்ன தீர்வு? இல்ல நாம் கடவுளை தூக்கி எறிஞ்சு விட்டு புதிய சமுதாயத்தை, உங்கள் போன்ற சமுதாய உணர்வு உள்ளவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கடவுள் இல்லாத, சண்டை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கலாமா? இளைஞர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சகோதரர் கேட்ட கேள்வி கடைசி கேள்வி என்ன, இந்த சண்டைகள் சச்சரவுகள் நடப்பதற்கு கடவுளின் பெயரால் தான் நடக்குன்னு சொல்றாங்கல்ல, அது வாஸ்தவம், நடக்கத்தான் செய்யுது. ஆனா கடவுளின் பெயரால மாத்திரம் நடக்கல, மொழியின் பெயரால சண்டை நடக்கும். இந்த மொழியின் பெயரால சண்டை நடக்கிறதுக்கு கடவுள் காரணமானா கடவுள் காரணம் இல்ல. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்குள்ளேயும் சண்டை நடக்கும். கம்யூனிஸ்டுகளுக்கு மத்தியில் லெப்ட் ரைட் சண்டை நடந்திருக்குது, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. அப்ப சண்டைங்கிறதுக்கு இவன் மனிதன்ட்ட உள்ள அந்த வக்கிர புத்தி காரணமே தவிர கடவுள் மட்டும் காரணம் இல்ல. கடவுளை அவன் காரணம் காட்டிக்கிறான், இவன் மொழியை காரணம் காட்டிக்கிறான், இவன் சொத்துக்கு அண்ணன் தம்பிக்கு நடக்குமே சண்டை, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த அண்ணன் தம்பிக்கு நடக்குமே, அப்ப அதுக்கு யார போய் காரணம் சொல்றதுங்கிறேன், சொத்து தான். அப்ப சண்டை போடணும், அநீதி செய்யணும்ங்கிறதுக்கு உள்ளுக்குள்ள படிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா என்ன காரணத்தையாவது சண்டை போட்டு தான் இருப்பான். கடவுளை இல்லைன்னு ஆக்கிட்டாலும் வேற ஒண்ணு கண்டுபிடிப்பான். இந்த சண்டை போடுறவன் இருக்கிற வரைக்கும் வேற இடத்தையாவது சண்டை போட்டுட்டு இருப்பான். அது சண்டையை நம்மளால ஒழிக்க முடியாது. அது ஒண்ணு. முக்கியமான பாயிண்ட் என்ன அவர் கேட்ட கேள்வி இல்லைன்னா, இவ்வளவு நடக்கும்போது கடவுளையும் பார்த்துட்டு இருக்காரு, அதான் மெயினான கேள்வி. இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது, பாதிரியார போய் உயிரோட வச்சு கொள்றாங்க, பள்ளிவாசல் இடிக்கிறாங்க, இன்னும் எவ்வளவோ அக்கிரமங்கள் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு நடந்த பிறகு ஏன் சகிக்கிறாரு? இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கடவுளை தூக்கி ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு கடவுள் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம படைச்சு உருவாக்கி எல்லாத்தையும் ஒன்னாக்கலாமே தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். ரெண்டு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அதாவதுங்க, கடவுளே இல்லை என்று சொல்லி ஒரு சமுதாயத்தை உருவாக்குறோம்னு வைங்க, அந்த மாதிரி உருவாக்கின பிறகு அவர்களால் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது. நான் நல்லா வாழ்றதுக்காக வேண்டி என்னுடைய அறிவை பயன்படுத்தி எவனையாவது துரோகம் செய்வேன், எதையாவது அபகரிப்பேன், அப்பவும் சொத்து சண்டை மற்ற விஷயங்கள் நடக்கும், ஊழல் பண்ணுவேன், ஒரு பெரிய அதிகார வட்டத்தில் இருந்து கூட லஞ்சம் வாங்குவேன். ஏன் என்னை கேட்க எவன் இருக்கிறான்? அப்ப லஞ்சம் ஊழல் எல்லாம் தடவிரிச்சு ஆடுறதுக்கு சரியான முறையில அந்த கடவுள் நம்பிக்கை ஊட்டப்படாததான் காரணம்னு நாங்க நினைக்கிறோம். அது ஒண்ணு. அடுத்தது கடவுள் ஏன் பார்த்துட்டு இருக்காருங்கிறோம்ல, இது ஒரு நல்ல ஒரு அர்த்தமுள்ள கேள்விதான். ஆனா இந்த உலகத்தை படைக்கிற பத்தி கடவுள் இஸ்லாத்துல குர்ஆன்ல சொல்லும் பொழுது இதை ஒரு பரீட்சை ஹாலாக, சோதனை கூடமாக உங்களுக்கு அமைத்திருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களை பொறுத்த வரைக்கும் கொசுவின் இறக்கை அளவு கூட இதற்கு ஒரு மதிப்பு இல்லை என்னிடத்தில். நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்லுவதாக சொல்றாங்க. கொசுவுடைய இறக்கைக்கு உள்ள மதிப்பு கூட இந்த உலகத்துக்கு கடவுள் கொடுக்கல. அதனால இந்த உலகத்தில் என்ன நினைக்கிறான்னா, ஒரு 10 லட்சம் ரூபாய் அப்படியே அடிச்சிட்டோம்னு சொன்னா அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறான். இதுல சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, அற்பமான ஒரு சுகம். இந்த அற்பமான சுகத்தை என்னமோ பண்ணிட்டு போடா, இதுக்கெல்லாம் நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், தயம் தர்றேன். நம்ம இன்னைக்கு பாக்குறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க வந்திருக்கக்கூடிய எத்தனையோ பேரு ரொம்ப போக்கிரிகளா இருந்து திருந்தவங்க இருப்பீங்க. போக்கிரிகளா இருந்து
பிக் பாக்கெட்டுக்காரரா இருந்து திருந்தினவர்கள் இங்க இருப்பீங்க. அந்த திருந்துறவரை நேத்தே பிடிச்சி மிதிச்சு காலியாக்கி இருந்தா இந்த திருந்துறதுக்கான ஒரு அவகாசம் கிடைச்சிருக்காது. மனிதன் இயல்புலையே தப்பு செய்யறவனா இருக்கான். எவனா இருந்தாலும் சரி இயல்புல தவறு செய்வான். அப்ப இவன் தவறை திருத்திக்கிறானா உணர்றானா நாளைக்காச்சும் ஒழுங்கா வந்துடுறானா என்று பார்க்கக்கூடிய காட்சிகளை கடவுள் கொடுக்கிறார். ஒரு சின்ன ஒரு அதிசயத்தை நான் சொல்வதாக இருந்தால், எங்க சமுதாயத்தில் இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் எதிர்த்து நாங்க பிரச்சனை பண்ணிட்டு வர்றோம். இதுக்காக என்னை ஒருத்தர் வெட்டினார், கொள்றதுக்கு வந்தார். மேலப்பாளையத்தில் வெட்டினாரு, தோல் பிச்சத்தோட போய் தலைக்கு தலைப்பாவோட போன மாதிரி கையில வெட்டு. இது நடந்து ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. நேற்று என்னைக்கு பாதுகாப்பா அவர் வர்றாரு. யாரு? நேற்று மதுரை வரைக்கும் எனக்கு பாதுகாப்பா செக்யூரிட்டியா யாரு வர்றாருன்னா அவர் தான். எவர் என்னை வெட்டினாரோ அவர் வர்றாரு, கூட வர்றாரு துணைக்கு. இப்ப அன்னைக்கு அவர் பிடிச்சி மிதிச்சு காலி பண்ணியிருந்தா இன்னைக்கு திருந்தி நம்ம ஒரு தப்புல செஞ்சிட்டோம் உணர்ந்து இன்னைக்கு அந்த வாய்ப்பு ஒரு கிடைச்சிருக்கல. நம்மளே இன்னைக்கு பாக்குறோமே, நம்மளே எவ்வளவு தப்பு தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம முன்னாடி எத்தனை தப்பு செஞ்சவர் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு டைம் கொடுத்து பார்க்க. மனிதன் இயல்புலையே தப்பு செய்யறானா படைக்கப்பட்டிருக்கிறான். நம்ம கேள்வி கேட்டவங்க பதில் சொன்னவங்க வந்திருக்கிற எல்லாரையும் சொல்லுங்க, ஒரு தப்பு நான் வாழ்க்கையில செஞ்சதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? ஒருத்தருக்கு சொல்ல முடியுமா? ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப எல்லாரும் தப்பு செய்யறோம். திருந்துவதற்கான ஒரு அவகாசம் கொடுப்பதற்காக வேண்டி கடவுள் அப்படி சொல்ற, அவகாசம் தர்றேன் பயன்படுத்தி திருந்திக்கிறலன்னா சும்மா விட மாட்டேன். எந்த அவகாசமும் இல்லாத அந்த மறுமை என்ற வாழ்க்கையில நான் தண்டிப்பேன் சொல்லி அந்த கேரண்டி தான் இஸ்லாம் தருது. அந்த பயம் ஒரு மனிதனுக்கு வந்துருமையானால் அவன் வாழ்க்கை மாறிடும், ஒழுக்கமுள்ள வாழ்க்கை மாறிடும் என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி முடிந்தவரை தனியார் தொலைக்காட்சிகள் மூலமாக நீங்க திரும்பவும் வீட்டில இருந்து பாப்பீங்க. இதுல நீங்க ஆர்வம் காட்டினீர்களே ஆனால் மீண்டும் மீண்டும் இதே மாதிரி மாதத்திற்கு ஒரு நாள் சென்னையில் நடத்துறோம். நீங்க ஆர்வமாக கலந்து கொள்கிறீர்களே ஆனால் இங்கேயும் நாங்கள் மாதம் நடத்துவதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். வந்த மாற்று மத சகோதரர்கள் உங்க கடிதம் மூலமா உங்க அபிப்பிராயம் தெரிவிங்க. அடுத்த மாசம் நடத்துவோம்.